கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் பிரியமானவர்களே, இந்த செய்தியிலே ஞான வரத்தை குறித்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசலாம். வேத வார்த்தையிலே ஞான வரத்தை குறித்து எப்படி விளக்கப்பட்டிருக்கிறது அல்லது எப்படி இந்த வரம் செயல்படுகிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி ஞான வரத்தின் மீது ஒரு அதிகமான ஒரு ஆசையும் வாஞ்சியும் உங்களுக்கு உண்டாக்கத்தக்கதாக உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், நம்ம போன செய்தியிலே நான் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆவிக்குரிய வரங்களை குறித்த ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் போட்டிருக்கேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு காரியம் நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவின் மூலமாக தொடர்ந்து வருகிற நாட்களில் ஆவிக்குரிய வரங்கள், ஒவ்வொரு வரங்களும் எந்த விதத்தில் விசேஷித்ததாக இருக்கிறது, எந்த விதத்திலே அந்த வரங்கள் செயல்பட்டது, பைபிளில் செயல்பட்டது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த வரங்கள் எப்படி செயல்பட போகிறது என்பதை சொல்லி நம்முடைய நாட்களில், இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவருடைய வரங்கள் மூலமாக நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறபடினாலே இந்த செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ வாங்க இந்த செய்தி, இந்த வீடியோ பதிவில் ஞான வரத்தை குறித்து நாம் பார்ப்போம். ஞான வரம் எப்படி செயல்பட்டது, வேதங்களிலே எவ்வாறாக செயல்பட்டது, அப்போ அந்த ஞான வரம் ஆவியானவர் நமக்குள்ளேருந்து எப்படி செயல்படுத்த போகிறார் இல்லைங்களா, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செய்தியில் நாம் பார்க்கலாம். அப்போது ஆவியானவருடைய வரங்களில் நாம் முதலாவதாக பார்ப்போகிற வரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம் இல்லைங்களா. அப்போ ஞானத்தை போதிக்கும் வசனம், இன்னொரு அர்த்தத்தில் த ஞான வரம், த கிஃப்ட் ஆஃப் த விஸ்டம், ஞான வரம் என்பதை என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ செய்தி மூலமாக நாம் பார்க்கலாம். நீங்கள் பைபிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உதாரணங்களாக ஒரு 2 சம்பவங்களை நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலும் அப்புறம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையிலும் அவர் எப்படி ஞான வரத்தை அவர் செயல்படுத்தினார் என்பதை நாம் இங்கே முதலாவதாக நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம். ஃபஸ்ட்டு சாமுவேல் புஸ்தகத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இந்த ஞானவரம் செயல்பட்டது. சரி, அதுக்கு முன்னாடி ஞானவரம் அந்த ஞானம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஞானம் என்ன, ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருகிற ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கத்தக்க ஒரு காரியத்தை, ஒரு அப்ரோச்சிங், ஒரு அணுகுமுறையை தேவன் நமக்கு தருவார். ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளிலே அதை தீர்க்கத்தக்கதாக தேவன் நமக்கு ஒரு ஆலோசனையை என்ன பண்ணுவார்னா அப்படின்னு நமக்கு தருவார். ஆமாம், அதுதாங்க ஞானம். ஆமாம், ஞானம் என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையை தீர்க்கத்தக்க அந்த விவேகம், அந்த உத்தி, அந்த வழிமுறை இல்லைங்களா, அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். வேதங்களிலே எவ்வளவோ காரியங்களிலே ஞானமாக செயல்பட்டு பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார்கள், காரியங்களை கையாண்டு இருக்கிறார்கள். அப்போ ஞானம் என்ன அப்படின்னா நமக்கு வருகிற பிரச்சனைகளில், அது ஊழியத்திலோ வீட்டிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை சரியாக அதை அணுக வேண்டிய முறை தான் ஞான வழி அப்படின்னு சொல்லுவாங்க, ஞான வரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஞான வரங்களை நமக்கு தருகிறார். அந்த ஞான வரங்கள் எதுக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற அல்லது நடக்கப் போகிற அந்த பிரச்சனைகளை தீர்க்கத்தக்க, அது எப்படி கையாளணும், அதை எப்படி தீர்க்கணுமோ அந்த வழியை நமக்கு ஆவியானவர் இந்த ஞான வரங்கள் மூலமாக நமக்கு தெரிவிப்பார். ஆமாம், அந்த காலகட்டங்களிலே சபைகளிலே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. அதை தேவனுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஞானமாக அதை கையாண்டார்கள். ஞானமாக அந்த பிரச்சனைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா தீர்த்தார்கள். சரியான வழிமுறையிலே தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த பிரச்சனைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணாங்க. ஆமாம், அதனால் அவங்க அதை ஜெயித்தாங்க. அப்போ பாருங்கள், ஞான வரம் அப்படின்னு என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது என்னுடைய வாழ்க்கையிலோ அல்லது நம்முடைய சபைகளிலோ ஊழியங்களிலோ பாருங்கள், ஏற்பட போகிற பிரச்சனைகளை சரியான விதத்தில் தேவனுடைய வழியிலே அதை கையாளுவதே ஞானம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சரியாக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் உதாரணத்துக்கு நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 29 30ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்கே பார்க்க முடியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். அங்கே தாவீதும் அவனோடு இருந்த ஆட்கள் எல்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஸ்திரீகள், பெரியவங்க, சின்னவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த நாட்களை இவ்வளவோ போராட்டங்களும் யுத்தங்களும் தாவீதினுடைய வழியிலே
காணப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த நாட்களில் பாருங்கள் என்ன ஆயிடுது அப்படின்னா, அமலேக்கியர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டெரித்து சிக்லாகில் இருந்த தாவீதினுடைய மனைவிகள், பிள்ளைகள், அப்புறம் மற்ற அவரோடு இருந்த யுத்தத்திற்காக இருந்த அவர்களுடைய குடும்பம் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க, கொள்ளையடித்து எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் தாவீதும் அவனோடு இருந்த அந்த யுத்த புருஷர்களும் திரும்பி வரும்பொழுது எதுவுமே இல்லை பாருங்கள். ஆமாம், அவங்க இருந்த இடம் ஃபுல்லாக சுட்டெரிக்கப்பட்டு இருக்குது, எல்லாமே அழிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், மனைவிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே இருந்த எல்லாத்துக்கும் என்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, தாவீதை நம்பி தானே நம்ம வந்தோம், அதனால் ஈவன் தாவீதினால தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தாவீதின் மீது கோபத்தையும் இல்லைங்களா வைராக்கியத்தையும் காண்பிக்க தொடங்கினாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தாவீது மீது கல்லெறிந்து கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தாவீதை திட்டி தாவீது மீது ஒரு பழியை சுமத்தி எல்லாம் இது பண்ணிருந்தாங்க. அந்த நேரத்தில் தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாருங்கள், அங்கே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 7-8 தாவீது அமலேக்கின் குமாரனாகி அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தையின் இடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தான். இப்போ 8வது வசனம் கவனிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, தாவீது என்ன பண்ணுறாருன்னா கர்த்தரை நோக்கி, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம், தன்னை நம்பி வந்த எல்லா மக்களுக்கும் ஒரு பெருத்த நஷ்டம், அவருடைய பிள்ளைகள், மனைவிகள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொண்டு போயிட்டாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த நேரத்தில் தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னா கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அந்த படையை, அந்த சேனையை நான் பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். தாவீது என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆண்டவராகிய தேவனிடத்தில் அவர் அவர் கேட்குறாரு அப்படின்னா, அந்த சேனையை நான் பின்தொடர வேண்டுமா, அதை நான் பிடித்து கொள்வேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ அதற்கு ஆண்டவர் கடவுள் என்ன சொல்கிறார் பாருங்க, தேவன் என்ன சொல்கிறார், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்ன பதில் பண்ணுறார் பாருங்கள், அதை நீ பின்தொடர்ந்து போ, நீ அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவங்க போய் என்ன பண்ணுறாருன்னா அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிரிகளை ஜெயிச்சு முறியடிச்சு எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை நாம் பார்க்க முடியும். அப்போ கடவுள் இடத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த பிரச்சனையை கையாளுறதுக்கு ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கும்பொழுது கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்குறார். இது மட்டும் இல்லை, தாவீதுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ யுத்தங்களை செய்ய போகிற அந்த காலகட்டங்களிலே, எவ்வளோ நெருக்கடியான வேளைகளிலே தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை தெரிவித்து, அதை தான் நான் சொல்கிறேன், அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்தி அந்த ஞானத்தின் மூலமாக, அந்த ஆலோசனையின் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்க்கத்தக்க கடவுள் உதவி செய்கிறார். அப்போ ஞான வரம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கோ நடக்க போகிற பிரச்சனைகளுக்கோ கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தையை, ஒரு ஆலோசனையை கேட்டு அதிலிருந்து ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த பிரச்சனைகளை சரியாக கையாளுவது தாங்க. அப்போ இந்த ஞான வரம் இன்றைக்கி எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா நிச்சயமாக தேவைப்படுகிறது. இன்னொரு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தின் மூலமாக நாம் எப்படி ஞான வரம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான வரத்தை அவர் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆமாம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22 15 22 வரை நாம் வாசிக்கலாம். 15 அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பரிசேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சிக்க வைக்கணும், அவருடைய பேச்சில் எப்படியாவது அவரை நாம் மாட்டி வைத்து விட வேண்டும், அவரை சிக்க வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக 16வது வசனம் வாசிக்கிற பாருங்கள். மத்தேயு 22:16 தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து என்ன கேட்குறாங்க கவனிங்க, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா தவறா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே ரோமர்கள் தான் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள், அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, எருசலேமில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரோமர்களுக்கு வரி கொடுக்குறார்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, சில யூதர்கள் அவர்களுக்கு எதிராக, ரோமர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி செய்கிறாங்க. புரட்சி படையை உருவாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோமர்களுக்கு எதிராக யுத்தங்களை செய்கிறவர்களாக சில யூதர்கள் இருக்கிறார்கள். ஆமாம், இன்னும் சில யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரோமர்களுக்கு வரி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து யூதர்கள் நடுவே அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், தேவ வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் சில யூதர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லைங்களா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்கே நடக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிக்க வைக்கணும். எப்படின்னா, ரோமருக்கு வரி கொடுக்கறது நியாயமா இல்லையான்னு கேட்குறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து ரோமருக்கு வரி கொடுக்கறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த ரோமருக்கு எதிராக புரட்சி செய்கிற யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து குற்றம் உள்ளவராக தெரிவார். ஆமாம், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேசத்துக்காக போராடுறாங்க. இப்போ அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வரி கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கோபம் இயேசு கிறிஸ்து மீது திரும்ப வாய்ப்பு உண்டு. ஆமாம், சரி, இப்படி செய்யலாம், ரோமர்களுக்கு வரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ரோமருக்கு வரி கொடுத்து கொண்டு அந்த தேசத்திலே அந்த இடங்களிலே இருக்கிற யூதர்களும் உண்டு. அப்போ அவர்கள் என்ன நினைப்பாருங்க அப்படின்னா, அந்த ரோமருக்கு வரி ஏன் கொடுக்கக்கூடாது, நம்ம எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் நடுவே அவரை சிக்க வைத்து அல்லது ரோம அரசாட்சிக்கு முன்பாக அவரை குற்றவாளியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து வரி கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தானே வைங்களேன், அந்த ரோம அதிகாரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்டிக்க வாய்ப்பு உண்டு. இல்லை வரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யூதர்கள் மத்தியில் இவருக்கு கெட்ட பெயர் உண்டாக வர வாய்ப்பு உண்டு. அப்போ எந்த விதத்திலும் இவர் என்ன ஆன்சர் பண்ணாலும் இவர் சிக்குவார் அப்படின்றது அவங்களுடைய பிளான், அவங்களுடைய திட்டம் அதுதான். அப்போ 18வது வசனம், இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். இப்போதான் அவருடைய ஞான செயல்படுவதை நான் பார்க்க முடியும். ஆமாம், அவர் என்ன சொல்கிறாரு, வரி கொடுக்கணுமா வேண்டாமான்னு கேட்குறீங்க, அந்த வரிக்காசை எங்கள் இடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் ஒரு பணத்தை அவர் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் கேட்குறார், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடைய இது என்று கேட்டால், இங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோ, அந்த சாயல், அந்த இமேஜ், அந்த காசின் மீது அங்கே இருக்கிற அந்த சுரூபம் யாருடையது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க ராயினுடையது அப்படின்னு. அப்போ அதற்கு அவர் சொல்கிறாரு, ராயினுடையது தானே இந்த வரிக்காசில் இருக்குது, அப்புறம் ராயினுடையதே ராயனுக்கு கொடுத்துருங்க, தேவனுடையதே தேவனுக்கு செலுத்துங்கள் என்றார். பாருங்கள் என்ன மாதிரி அவர் ஆன்சர் பண்ணுறாரு பாருங்கள். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். அப்போ பார்த்தோம் அப்படின்னா, வரிக்காசு ஆண்டவர் எப்படி ஞானமாக அதை கையாளுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறார் பாருங்கள், ரொம்ப விஷ்டமாக ஹேண்டில் பண்ணுறார். அவர் சொன்ன அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரி கொடுக்கணும்னு சொன்னாலும் யூதர்களிடத்திலே சிக்க வேண்டும், வரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ரோமர்களுக்கு அவங்க தானே ஆள்றாங்க, அப்போ அவங்களுக்கு முன்பாக இவர் குற்றமுள்ளவராக இருக்க வாய்ப்புண்டு. அப்போ என்ன நடக்குது, அவங்க சிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க, வரி கொடுக்கணுமா வேண்டாம்னு சொல்லி. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அந்த ஞான வரம் செயல்படுகிறது. அவர் எப்படி ஞானமாக கையாளுகிறார். அந்த காசை கொண்டு வர சொல்கிறார். அந்த காசை பார்த்த உடனே இந்த உருவம் யாருடையதா அப்படின்னு கேட்கும்பொழுது அது ராயனுடையது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இப்போ ராயனுடையது தானே, அப்போ அதை அவனுக்கே கொடுத்துருங்க அப்படின்றார். அப்படின்னா அது என்ன ஆயிடுதுன்னு அப்படின்னா, நீங்கள் வரி கொடுக்கலான்றதுக்கு அங்கே மீனிங் வந்துடுது. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, தேவனுடையது தேவனுக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்து அவர் அங்கே சிக்கவில்லை பாருங்கள். சிக்காமல் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிரச்சனையை சூப்பராக கையாளுறார். ஆமாம், அவங்க சிக்க வைக்கணும்னு வந்தாங்க, ஆனால் இவருக்குள்ளே இருந்த ஞானவரம் செயல்பட்டதுனால, ஞானமாக அவர் கையாண்டதுனால அந்த பிரச்சனையிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஈஸியாக எளிதாக வெளியிலே வந்துடுறார் பாருங்கள். ஆமாம், நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி எவ்வளவோ காரியங்கள், ஆமாம், நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னு சூழ்நிலைகள் மூலமாக நம்ம ஞானம் இல்லாமல் செயல்படும் பொழுது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம சிக்கிறோம். எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளாக என்ன செய்கிறோம், நம்ம சிக்கிறோம். அநேக தேவையில்லாத பாடுகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னா ஞானம் இல்லாமல் செயல்படுகிற அந்த பிரச்சனை தான் பாருங்கள். அப்போது உங்களுக்கும் எனக்கும் ஞான வரம் தேவை.
யாக்கோபு புஸ்தகத்தில் கூட அவர் சொல்கிறார், ஞானத்தில் குறைவுள்ளவன் எவனோ அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ ஞான வரம் என்பது மிக 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 அவசியமாக இருக்குது பாருங்கள். ஆமாம், நம்முடைய பேச்சிலே இல்லைங்களா, பேச்சிலே அகப்படாதபடி ஒரு காரியத்தை சரியாக கையாளும்படி நமக்கு தேவனுடைய ஞான வரம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதனால் ஞான வரத்தின் மீது அதிகமான ஒரு தாகம் உள்ளவர்களாக நம் தேவனிடத்தில் கேட்போம். அவர் ஞானத்தை தருவார். அந்த ஞானத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் கையாளத்தக்க திறமை உள்ளவர்களாக நீங்களும் நாமும் மாறிவிடுகிறோம் பாருங்கள். அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நாமும் பிரச்சனைகளிலிருந்து நாம் ஈஸியாக எளிதாக நாம் வெளியே வந்த முடியும். எந்த பிரச்சனைகளும் சிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போக முடியும். அதற்கு தேவனுடைய ஞான வரம் நமக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தில் என்னோட கூட நீங்கள் ஜெபிங்க. ஞான வரத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தர அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஞான வரம் எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, சரியாக அப்பா பிரச்சனைகளை சரியாக தீர்க்கத்தக்க அந்த ஆலோசனையை, உம்முடைய ஞான வரத்தை எங்கள் யாவருக்கும் தந்து எங்களை வழிநடத்துவீராக. பேச்சிலும் நடத்திலும் ஞானமுள்ளவர்களாக, ஞான வரத்தின் மூலமாக செயல்படுகிறவர்களாக, எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறவர்களாக நாங்கள் காணப்படும்படி எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஞான வரம் எங்கள் யாவருக்கும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி ஜெபித்துக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். ஞான வரம் தேவன் நமக்கு தருவார். நாம் அதன் ஞான வரத்தின் மீது தாகமுள்ளவர்களாக இருப்போம். தாகமுள்ளவர் மீது தேவன் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே தாகமுள்ளவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் இல்லைங்களா? அப்போது தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தொடர்ந்து நாம் ஞான வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். ஞான வரத்தை அவர் தருவார். அந்த ஞான வரத்தின் மூலமாக நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய காரியங்களையும் நாம் முன்பாக நடத்தி கொண்டு செல்லலாம். எந்த பிரச்சனையும் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஞானமாக செயல்பட்டோமானால் எந்த காரியத்திலும் நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த செய்தியின் மூலமாக அறிவை உணர்த்துகிற வசனம் அப்படின்னு என்ன, அதனுடைய காரியங்களை நாம் அடுத்த செய்தியிலே நாம் பார்க்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.